இது பார்த்திங்கன்னா நான் சாரீலேருந்து கட் பண்ண ஒரு ப்ளவுஸ் பிட்டு. ஆக்சுவலாக இந்த ப்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ் வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது. அந்த ஸ்லீவில் நான் எக்ஸ்ட்ரா துணியை வச்சு ஜாயின் பண்ணணும். ஆனால் அந்த எக்ஸ்ட்ரா துணியும் குட்டியாக இருந்தது. அப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஸ்லீவோடைய ஸ்டார்டிங்லேருந்து நான் ஜாயின் பண்ணிட்டேன். அப்போது எக்ஸஸ் துணி வந்து வேஸ்ட்டாக போகுது. கீழே பாட்டமுக்கு தேவைப்படுற துணி எனக்கு கிடைக்கல. அப்போ நான் என்ன பண்ணேன்னா பிரிச்சுட்டு கீழே பாட்டம்லேருந்து ஜாயின் பண்ணேன். அப்படி ஜாயின் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஸ்லீவ் வந்து பர்ஃபெக்டாக வந்தது. ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் கூட பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது நம்ம ஸ்லீவுக்கு ஆப்டான அதே சேம் கிளாத் கிடைக்காது. இந்த மாதிரி குட்டியாக பிட்டு துணி மாதிரி தான் கிடைக்கும். நம்ம அதை வச்சு தான் அந்த ஸ்லீவில் வச்சு அட்டாச் பண்ணி மேனேஜ் பண்ணுவோம். இது மெயினாக எந்த இடத்துல நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சாரீலேருந்து நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணுறோம் இல்லையா, அப்போ பாடியோட மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம சாரீலேருந்து ப்ளவுஸை கட் பண்ணுவோம். ரொம்ப அதிகமாக கட் பண்ணிட்டோம்னா சாரீ சின்னதாகிடும், அது ஒரு கம்ப்ளைண்ட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ஆகக்கூடாதுன்றதுக்காக நம்ம இந்த மாதிரி கட் பண்ணும்போது இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வந்து வர்றதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. இப்போ தான் புதுசாக துணி தைச்சு பழகுறீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ் பண்ணிக்கோங்க. பிகினர்ஸ்க்கு மட்டும்தான் மிஸ்டேக்ஸ் வரும் அப்படின்றது கிடையாது. வெல் எக்ஸ்பீரியன்ஸான டீலர்ஸ் கூட கண்டிப்பாக மிஸ்டேக்ஸ் வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த மிஸ்டேக் என்னன்றதை பார்க்கலாம். இந்த வீடியோஸ் பார்த்திங்க அப்படின்னா பர்ஃபெக்டான டெய்லருக்கான வீடியோஸ் கிடையாது. எங்களுக்கும் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் நிறையா வரும் அப்படின்னு உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கான வீடியோ தான் இந்த சேனலில் வரும். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.